கையெழுத்து போட்ட உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்பவே போட்டு கொடுக்குறேன். இது வெறும் பேப்பர் மட்டும் இல்லைங்க, உங்க விடுதலையோட லைசன்ஸ். நீங்க ஆசைப்பட்டதை வாழுங்க. மேலையும் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. நான் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையுமே தரப்போறதில்ல. இனிமே இந்த சந்தியா உங்க உங்க வாழ்க்கையில இல்ல. நான் போறேன். மன்னிச்சிருங்க சந்தியா, நான் எப்படி உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. என் வாழ்க்கையில வேற யாரும் மேலையும் நான் இவ்வளவு அன்பு நம்பிக்கையும் பாசமும் வச்சது இல்லைங்க. உங்க மேல எனக்கு அவ்வளவு காதல் இருக்குங்க. என்னோட காதல் உங்க ஆசைக்கு தடையா இருக்க கூடாது. இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே போக நீங்க ஆசைப்படுறீங்கன்னு தெரிஞ்ச பிறகும் உங்களை பிடிச்சு வைக்கிறது மிகப்பெரிய வன்முறைங்க. அதை நான் செய்ய விரும்பல. நீங்க கிளம்புங்க. என் சோகத்தை காயத்தை நான் பார்த்துக்கிறேன். அந்த வழி என்னோட மட்டும் இருக்கட்டும். நீங்களாச்சும் போய் நல்லா இருங்க.
இந்த வாழ்க்கை தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. இதோட ஞாபகம் இதாச்சும் என்கிட்ட இருக்கட்டுமே. என்ன இவன் சந்தியாவை பிடிச்சு உள்ள எடுத்துட்டு போறான்? அதுவும் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட. அப்ப பெரியவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? என்ன சிவகாமி இது? ஒருவேளை உள்ள கூட்டிட்டு போய் பயங்கரமா சண்டை போடுறானோ? அப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா கத்துற சத்தமாவது வெளியில கேக்கும்ல. சரி, கோவப்பட்டு எதையாவது போட்டு வச்சா அந்த சத்தமாவது கேட்கணும்ல. அப்படி ஒண்ணும் தெரியலையே. அக்கா என்னாச்சுக்கா? பேசாம கதை உடைச்சு உள்ள போய் பாத்துறலாமா? நீ சும்மாடா. அவன் தனியா பேசணும்னு தானே உள்ள கூட்டிட்டு போயிருக்கான். கொஞ்சம் பொறு பாப்போம். டேய் டேய் சரவணா. சரவணா, டேய் சரவணன் இப்படி எல்லாம் பண்றவன் கிடையாதே. கொஞ்ச நாளாவே இவன் போக்கே சரியில்லை. இன்னைக்கு வேற இப்படி நடந்துக்கிறான். என்னவா இருக்கும்? சரவணன் மாமாவை நான் என்னமோ நினைச்சேன். பயங்கர விவரம் தான். வெளியே இருந்தா எல்லாரும் சந்தியாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நீங்களே கோவப்படுற மாதிரி நடிச்சு அவளை கூட்டிட்டு போயிட்டீங்களா? இவரும் தான் இருக்காரு. சிவகாமி எல்லாம் உன்னாலதான். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? கோவத்துல வார்த்தை விடாதுன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தியா எங்க வந்து நிக்குது பாரு. இப்போ இது என்னங்க எல்லா பழியும் தூக்கி ஏன் தலையில வைக்கிறீங்க? உங்களுக்கு எப்பவுமே உங்க மருமக தான் வசதியா? அவ செய்யற எதுவும் உங்க கண்ணுக்கே தெரியாதுல்ல? நீங்களும் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருந்தீங்க. சந்தியா சொன்னதுனால கல்யாணத்தை 2 வருஷம் தள்ளி போடணும்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னாங்களா இல்லையா? மாப்பிள்ளை வீட்டுல இத பத்தி நான் பேசவே இல்லைன்னு சந்தியா சொல்றாள்ல. நேத்து வந்து சொல்ற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்புவ, கூடவே இருக்கிற சந்தியாவை நம்ப மாட்டேன். அப்படிதானே? இதெல்லாம் ரொம்ப தப்பு சிவகாமி. அப்பா, அவங்க தான் ரொம்ப தெளிவா சொல்றாங்களே சந்தியா நீ தான் சொன்னதுன்னு. அது எப்படி? அதேதான் நானும் கேக்குறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எதுக்காக போய் சொல்லணும்? கரெக்டா சந்தியா பேரை சொல்ல முடியுமா? இவ சொல்லாமலே அவ பேர் சொல்லுவாங்க. ஏய் அர்ச்சனா, போதும் நிப்பாட்டு. இந்த வீட்டுக்கு நீ பண்ணதெல்லாம் போதும். இனிமே தேவையில்லாம இந்த பிரச்சனையை பத்தி பேசி பெருசாக்காத. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ என்ன தேவையில்லாம அர்ச்சனா நீ மேல கோவப்பட்டு இருக்க? அப்படி சொல்லு. அவங்க கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்டா தானே சொல்றாங்க. போதும், எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஆள் ஆளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்ன எல்லாரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? சந்தியா சொல்றதையும் கேட்க மாட்டீங்க. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இவ்வளவு நாள் செய்யாத தப்புக்குதான் சந்தியா பழிய சுமந்துகிட்டு இருந்தா. இப்போ தண்டனையும் அனுபவிக்க போறா. ச்சே, இது நல்லதே இல்ல சிவகாமி. இந்த குடும்பத்துக்கு இது நல்லதே இல்ல. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். போலாமா? என்னாச்சு இவனுக்கு? பையெல்லாம் இப்படி தூக்கி போடுறான்?
இதெல்லாம் சந்தியாவோட பையாச்சே. ஆஹா, நம்ம நினைச்சது தப்பு போல இருக்கே. சந்தியாவை மொத்தமா பேக்கப் பண்ணி அனுப்புறாரோ? சிறப்பான சம்பவங்கள்லாம் நடக்க போதா? டேய், என்ன சரவணா இப்படி சந்தியாவோட பையெல்லாம் தூக்கி போடுற? டேய், எங்கடா போற? எங்க ஊருக்கு ஏதாவது போறீங்களா? போக போறோம் இல்லப்பா, போக போறாங்க. சந்தியா மட்டும் மொத்தமா இந்த வீட்டை விட்டு போறாங்க. ஏய் சரவணா, என்ன பேசுற நீ? எல்லாத்தையும் புரிஞ்சுதான் பேசுறியா? அண்ணி, என்ன அண்ணி? அண்ணன் எப்படி சொல்றாரு? நீங்களும் அமைதியா இருக்கீங்க. டேய் சரவணா, ஒரு குடும்பத்துல சின்னதோ பெருசோ 1008 பிரச்சனை வரும்டா. அதுக்காக பொண்டாட்டிய வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்களா? இப்ப என்னடா, பார்வதி கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளவுதானே? அதானே, இதை விட பெரிய பிரச்சனை நடந்த போல சந்தியாவுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இந்த சப்ப மேட்டருக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்றாரு. இங்க பாருங்க, நான் ஒன்னும் இப்ப நடந்த பிரச்சனை பத்தி மட்டும் பேசல. அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க? ஒட்டு மொத்தமா சந்தியா இந்த வீட்டுல நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இல்ல. அவங்க இங்கிருந்து போறது ஒண்ணுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. ரொம்ப காலமா யோசிச்சு வேற வழியே இல்லாம தான் இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருக்கேன். கொஞ்ச நாளாவே சரவணன் ஏன் இப்படி இருக்கான், அவன் ஏன் முகம் கொடுத்து பேச மாட்டான்னு ஆளால கேப்பீங்கல்ல? அதுக்கெல்லாம் காரணம் இதான். வேற வழி இன்னைக்கு அந்த முடிவை எடுத்துட்டேன். சந்தியா இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்புறான். ஐயா, என்னங்கய்யா இது? என்னங்கய்யா நீங்க பேசுறீங்க? சந்தியா மாமா வெளியே அனுப்ப உங்களுக்கு எப்படிங்க என் மனசு வந்தது? நீங்க இதை நிஜமா மனசு விருப்பப்பட்டு சொல்லலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மயிலு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இல்லண்ணா, நீ ரொம்ப ரொம்ப தப்பு பண்ற. எதுக்காக நீ இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஆனா நீ செய்யறது தப்பு தப்பு தப்பு, அது மட்டும் உண்மை. என்ன சிவகாமி, நின்னு வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்க? அவன் என்ன சொல்றான்னு உன் காதுல விடுதா இல்லையா? அவன் பேசட்டுங்க. பேசணும்னு நினைக்கிறத அவன் மொத்தமா பேசி முடிக்கட்டும். ஆமா, பேசுறதுக்கு இதுக்கு மேல ஒண்ணும் இல்லம்மா. இதுதான் என் முடிவு. இது என் முடிவு மட்டும் இல்ல, அவங்களோட முடிவு. அது என்னமா இது? இதான் முடிவா? நீ ஆசைப்பட்டு இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னியா? நான் உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா நினைச்சேனே சந்தியா. ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. டேய், அது எப்படா கட்ட பொண்டாட்டி வீட்டை விட்டு அனுப்ப உனக்கு மனசு வருது? அவ உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்தவ, உனக்காக தன்னோட வாழ்க்கைய ஒப்படைச்சிட்டு வந்தவ. இப்ப போனா அவ எங்கடா போவா? ஊர்ல சொந்த பந்தம்னு யாரா இருக்கா சந்தியாவுக்கு? அப்பா அம்மாவும் உயிரோட இல்ல, அண்ணன் அண்ணியும் வெளிநாட்டுல இருக்காங்க. அப்ப அவ எங்கடா போவா? டேய், கொஞ்சம் நினைச்சு பாருடா. உன் நெஞ்சில இறக்கமே இல்லையாடா? நான் ஒண்ணு இவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லல. அப்படி சொல்லணுங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. ஆனா சரவணன் எதுக்கு திடீர்னு இப்படி சொல்றான்? ஒருவேளை இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா. என்ன சந்தியா, எப்படிமா இருக்க? பார்வதி நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சதா? ஆமா, நல்லபடியா முடிஞ்சது. ஆனா நான் நல்லா இல்ல. சந்தியா, என்னம்மா சொல்ற? என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? இதுதான் ஏன் வீடுன்னு சொல்லி நான் உன்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். ஆனா இனிமே இது உன் வீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னா. சந்தியா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? மாப்பிள்ளைங்க அவர்கிட்ட போன கொடு, நான் அவர்கிட்ட பேசுறேன். இல்ல 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 வேண்டாம் அண்ணா. அன்னிக்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாத. பிடிவாதம் பிடிக்காத சந்தியா, சொன்ன கேளு. நாங்களும் அங்க இல்ல, நீ எங்க தான் போவ? இல்லனா பிடிவாதம் பிடிச்சு காரியத்தை நடத்திக்கிற சாமர்த்தியம் எனக்கு கிடையாதுன்னு எல்லாரை விடவும் உனக்கு நல்லா தெரியும். நான் அனிதா வீட்டுக்கு போறேன். சந்தியா, சந்தியா, அவ வீட்டுக்கு நீ ஏன் போடும்? அவன் தான் முட்டாள்தனமா முடிவு எடுக்கிறான். நீ ஏமா சந்தியா அப்படி பண்ற? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இவரை விட எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்ல மாமா. இவருக்கு இதுதான் விருப்பம். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. டேய் கேட்டியாடா? சந்தியா சொன்னது கேட்டியா? சந்தியா என்னமோ ஆசைப்பட்டு இந்த வீட்டை விட்டு போறங்கிற மாதிரி சொன்ன. அவ உனக்காக தான், வேற வழியே இல்லாம போறேன்றாளே தவிர அது அவளோட விருப்பமே இல்லடா. அவ உன் கூட சேர்ந்து இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்படுறா. இப்போது நீ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கடா சரவணா. நீ இதே மாதிரி இன்னொரு தடவை பண்ணிக்கிட்டு இருந்த. போது விடுங்கப்பா. இது எங்க வாழ்க்கை. என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன். ஏய் சரவணா, நீ ஏன்டா அப்பா கிட்ட சத்தம் போட்டு பேசுற? ஏய் நீ ரொம்ப தப்பு பண்ற. நான் என்ன பண்றேன் என்ன பண்ணணும்லாம் எனக்கு தெரியும். டேய் நீ எனக்கு அப்புறம் பிறந்தவன்டா. உன் வேலை பாரு. அண்ணா, இவ்வளவு நாள் நீங்க தானே அன்னைக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க. எனக்கு நல்லது நடக்கும் போது ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க? அவங்களுக்கு எந்த சப்போர்ட் தேவையில்லை பார்வதி. அவங்க இங்க இருந்து யாருக்காகவும் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ரெண்டு பேரும் தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. பிரச்சனைய பேசி சரி பண்ணிக்கலாம்டா. ஒரு நிமிஷம் மாமா, ஒரு நிமிஷம். போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா திரும்ப சொல்லிக்கிறேன். நான் மாப்பிள்ளை வீட்டுல போய் எதையுமே பேசல. இதுதான் உண்மை. ஆனா இந்த வீட்டுல உண்மை, உறவு, இது எல்லாத்துக்குமே ஒரு சாட்சி தான் வேணும். அப்பதானே அது செல்லுபடி ஆகும். என்கிட்ட எந்த ஆதாரமும் சாட்சியும் இல்ல மாமா. இல்ல, என்ன மன்னிச்சிருங்க மாமா. மன்னிச்சிருங்க அத்தை. நான் கிளம்புறேன். இருமா பேசிக்கலாம். அண்ணி சொன்னது அத்தை, ஒரு நிமிஷத்து. அத்தை, நான் ஒரு நல்ல பொண்ணு, நல்ல மருமகன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மருமகளா நான் இல்ல அத்தை. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என்னால முடியல. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை, மன்னிச்சிருங்க. ஐம் சோ சாரி. நான் கிளம்புறேன். கேட்க மாட்டியா? சிவகாமி, என்ன சிவகாமி இதெல்லாம்? வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு என்ன அப்படியே நிக்கிற? உனக்கு ஒரு பதட்டமே இல்லையா? இதுல நான் என்னங்க பண்ண முடியும்? ஒரு கல்யாணம் கூடி வரும்போது அது நின்னு போச்சேங்கிற ஆதங்கத்துல இவளை நான் திட்டானே ஒழிய இவளை வீட்டை விட்டு வெளியில போன நான் சொல்லவே இல்லையே. நான் அப்படி நினைக்கவும் இல்லைங்க. இதோ இதெல்லாம் இவனோட முடிவுங்க. ஆமா, முடிவு அவனோட முடிவுதான். அதுக்கு அவ என்ன வேணா செஞ்சுட்டு நீ விட்டுருவியா? தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டே நீ அவன்கிட்ட? சரவணா, இங்க வா. இங்க பாரு சரவணா, சந்தியா இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி அதுக்கு கெடு விதிச்சவன் நான். ஆனா பின்னாடி நானே அதை வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்ப நீ எதுக்காக இப்படி செய்யற? இத பாரு, இதுக்கு பார்வதி கல்யாண பிரச்சனையா காரணம்? அது பரவாயில்ல, அதை விட்டுடுப்பா, பாத்துக்கலாம். மத்தபடி
உன் மனசுல வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? சொல்லுடா. உங்க 2 பேருக்கும் நடுவுல வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அதை நீ வாயை திறந்து சொல்லுடா. என்ன சரவணா, ஏன் இப்படி பண்ற? நீயும் அண்ணியும் சந்தோஷமா நல்லபடியா தானே இருந்தீங்க. இப்ப எதுக்கு இந்த அளவுக்கு பண்ற? சாதாரண விஷயத்துக்கு போய் இப்படி எடுத்தோம் கவுத்தோம் செய்யாத சரவணா. எனக்கும் சந்தியா வீட்டை விட்டு அனுப்புறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லதான். ஆனா அதுக்கு என்ன பண்ண முடியும்? விவாகரத்து நோட்டீஸை வாங்குற அளவுக்கு போனவங்களை கட்டாயப்படுத்தி வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். அவங்க போகட்டும், இங்கிருந்து போய் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழட்டும். சத்தியமா சொல்றேங்க, அந்த டிவோர்ஸ் பேப்பருக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அது அப்பவே கிழிச்சு போட்டிருக்கணும். அது ஒண்ணுதான் நான் செஞ்ச தப்பு. இந்த வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் உங்க கூட ஒன்னா சேர்ந்து வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் என்ன வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு நான் என்ன செய்ய முடியும்? கதையை ஏன் முடிக்கிறாய்?